என்ஜே சன்ரைஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தோழர் தாமரை இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன செய்திகளோட நம்மோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தோழர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் தோழர். மெமோரியல் டே எல்லாம் எப்படி போச்சு? மெமோரியல் டே வந்து நமக்கு தெரியும் இல்லையா? மெமோரியல் டேன்றது இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த அதாவது மிலிட்ரியில இருக்கக்கூடியவங்களை பத்தின அவங்கள நினைவு கூர்வதற்கான ஒரு நாள் தான் அந்த மெமோரியல் டே. நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்துல இருந்து யாராவது அந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்லறையை போய் பார்த்து அங்க வந்து பூக்கள்லாம் வச்சு அவங்க அந்த மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக மெமோரியல் டே அமெரிக்கால கொண்டாடப்படுது. இது வந்து எப்பவுமே நமக்கு எப்படி சொல்றது, அவங்க நம்ம அந்த ஹிஸ்டரியை படிக்கும்போது டெக்கரேஷன் டே அப்படின்னு கூட முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இது மெமோரியல் டே அப்படின்ற அந்த பதத்தை பயன்படுத்துறாங்க. 1971 இருந்து இது அனுசரிக்கப்படுது அப்படின்னு நம்ம படிக்கும்போது பாக்குறோம். எந்த நாடா இருந்தாலும் ஒரு ஆர்மி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த நாட்டை வந்து அவங்க தான் பாதுகாக்கிறாங்க. அதுவும் பல இன்னல்களுக்கு நடுவுல அவங்க பாதுகாக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை விட்டு போய் இன்னொரு நாட்டுல போய் போராடுறாங்க. அவங்களுடைய இழப்புகள் அப்படின்றது அதிகம். அதனால அந்த நாளை அந்த மாதிரியான போராளிகளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த மெமோரியல் டே இருக்குது. என்னுடைய கணவரோட தாத்தா வந்து இரண்டு தாத்தாக்களுமே இரண்டாம் உலக போர்ல பங்கு பெற்றிருக்காங்க. 2 பேருமே வந்து இந்தியா பர்மா பார்டருக்கு போயிருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் வந்து அங்க இருக்கும்போது பல அதாவது நான் புரிந்து கொண்டது என்னன்னா, அங்க நடந்த மத கலவரங்கள், அந்த 40கள்ல நடந்த மத கலவரங்கள் கல்கத்தால அதெல்லாம் பார்த்து ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டு வந்து அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து நைட் மேர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த வயலன்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி அதாவது போர் வந்து ஈஸியா நம்ம பண்ணிடுறோம். பட் ஆனால் இந்த போர்ல ஈடுபடுற மக்கள் வந்து உடலை அதாவது உயிர் போயிடுது, உடல் உறுப்புகள் போகுது. ஆனா வந்து அதெல்லாம் முடியாம பிழைத்து நிக்கிறவங்களுக்கு வந்து பிடிஎஸ்டி என்று சொல்லப்படுற அந்த பாதிப்பு வந்து ரொம்ப ஆழமான ஒரு டாபிக்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இப்ப டைம் இல்லை. பட் ஆனா அவங்கள வந்து நம்ம நினைவு கூறும் போது இதெல்லாமும் நம்ம நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க தோழர். அதை தொடர்ந்து நீங்க ஏதாவது நூல் புதுசா படிச்சிருக்கீங்களா? அதை பத்தின ஏதாவது செய்திகள்? நான் வந்து புதுசா படிச்சது வந்து நீல் டிகிராஸ் டைசன் இருக்காங்க இல்லையா, அவங்க அவர் ஒரு புத்தகம், புதிய புத்தகம் வெளிவந்திருக்கு. நீல் டிகிராஸ் டைசன் வந்து ஒரு நியூயார்க்ல இருக்க நேஷனல் ஹிஸ்டரி மியூசியமோட டைரக்டரும் கூட. அவர் வந்து அடிப்படையில் ஒரு வானியர் அறிஞர், வானியல் இயற்பாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட். அவர் வந்து அதாவது புளூட்டோ என்கிற அதை வந்து ஒரு பிளானட்ல இருந்து ஒரு இதுவா மாத்தினது. அவர் அது ஒரு பிளானட் இல்லைன்னு அது பிளானட் லிஸ்ட்ல இருந்து எடுத்ததுல வந்து அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு. ஸோ நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது படிச்சிருப்போம் புளூட்டோ ஒரு ஒரு பிளானட்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் அ பிளானட் அப்படின்னு அந்த பிளானட் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு அது வெற்றிகரமா சாதிச்ச ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ புதுசா அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த புத்தகத்தோட பேர் வந்து டேக் மீ டு யுவர் லீடர். அதாவது இப்போ பரபரப்பா நம்ம ஊர்லயுமே கூட என்ன பேசப்படுது அப்படின்னா, ஏலியன்ஸ், பென்டகன்ல இருந்து ஏலியன் பேப்பர்ஸ் எல்லாம் வெளியில வருது. காங்கிரஸ், அமெரிக்கன் செனட் சபை காங்கிரஸ்ல வந்து அதை பத்தி ஒரு ஹியரிங்லாம் வைக்கிறாங்க. பல பேர் வந்து சொல்றாங்க. அப்புறம் நேவில இருக்கவங்க வந்து பேசுறாங்க, ஆர்மில, ஏர்ஃபோர்ஸ், அந்த மாதிரி பல இவங்க வந்து இந்த மாதிரி என்கவுண்டர்ஸ் வருது, அன்னோன் ஃபினாமினான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இல்லையா. யுஎஃப்ஓ அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃபிளைங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதே இப்போ வந்து பெயர் மாற்றம் கூட அடைஞ்சிருக்கு. அதாவது அன்னோன் ஏரியல் ஃபினாமினன்
அப்படின்னு சொல்லிட்டு யுஏபி அப்படின்னு மாத்திருக்காங்க. பட் ஆனா யூஎஃப்ஓக்கு இருக்க அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங் யுஏபிக்கு இல்லை, எல்லாருமே யூஎஃப்ஓ தான் சொல்றாங்க. ஸோ இந்த புத்தகத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில கருத்துக்களை அவர் முன்வைக்கிறாரு. ஆனா அதுல வந்து பல அறிவியல் தகவல்கள் இருக்கு. அதாவது நமக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஜஸ்ட் ஹை ஸ்கூல் சயின்ஸ் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன், எனக்கும் சயின்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்றவங்களுக்கும் நல்லா புரியுற மாதிரி அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று வந்து என்னன்னா, ரொம்ப நகைச்சுவை உணர்வோட அதே சமயத்துல அந்த பாப் கல்ச்சர்னு சொல்றோம் இல்லையா, பாப்புலரா இருக்க அந்த நம்பிக்கைகள், அப்புறம் பல பாப் கல்ச்சர்ல இருக்க சாங்ஸ், அந்த அந்த இதுலலாம் வந்து என்னென்ன மாதிரி ஏலியன்ஸை பத்தி பேசியிருக்காங்க, வானியலை பத்தி என்ன பேசியிருக்காங்க, இதெல்லாமும் வந்து சினிமா, பாப்புலர் சினிமாஸ் வந்திருக்கு இல்லையா, ஸ்பீல்பர்க் எடுத்திருக்காரு, அந்த மாதிரி பல முக்கியமான டிரெக்டர்ஸ்லாம் வந்து ஏலியன்ஸை வச்சு பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் அதுல கலந்து நகைச்சுவை உணர்வோட, பட் ஆனா நிறைய சயின்டிபிக் அறிவியல் பூர்வமான தகவல்களோட இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பா வந்து ரொம்ப நல்ல புத்தகம் நான் சொல்வேன். தொய்வில்லாம போகக்கூடிய ஒரு புத்தகம். முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, லேக் ஆஃப் இமேஜினேஷன். அதாவது இந்த ஏலியன்ஸ் பத்தி வரையறவங்களும் சரி, நான் வந்து ஏலியனை பார்த்தேன், என்னை வந்து அது கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களும் சரி, அவங்க கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதுக்கு 2 கண் இருக்கும், 2 கால் இருக்கும், 2 கை இருக்கும். அதாவது மனித உருவத்தை தாண்டி அதுக்கு வந்து வேற உருவமே ஒரு மனித மூளையால கற்பனை செய்ய முடியல. அது வந்து ரொம்ப அந்த ஆண்டனா வேணா கொடுத்திருப்பாங்க, ஆண்டனா வேணா extra 2 ஆண்டனா கொடுத்திருப்பாங்க. 2 கண்ணுக்கு பதிலா 1 கண் ஆக்கிருவாங்க, ஒரு இல்ல 3 கண்ணு. கண் ஆக்கிருவாங்க. ஆமா. பட் அது மாதிரி கலர் மாத்திருவாங்க, பச்சை கலர், மாத்திருவாங்க, ப்ளூ கலர் பச்சை கலர், ப்ளூ மாத்திருவாங்க. கலர் மாத்திருவாங்க. ஆமா. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆனா அது வந்து நடக்கும், ஆமா. பேசும். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, பூமியில இருக்கக்கூடிய நமக்கும் வாழைப்பழத்துக்கும் மரபணு ரீதியாக 25% ஒற்றுமை இருக்கு. ஆனா வாழைப்பழத்தோட உருவம் எப்படி இருக்கு, மனிதர்களோட உருவம் எப்படி இருக்கு. சோ ஒரு 25% மரபணு ஒத்து போகக்கூடிய நமக்கும் வாழைப்பழத்துக்குமே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்போது, ஏதோ ஒரு வேற ஒரு கேலக்சில இருந்து வர ஒரு ஏலியன், அதுவும் எப்படின்னா டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தா அவங்க வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் அதெல்லாம் வந்து கடந்து இன்னொரு கேலக்சிஸ கோளுக்குள்ள கடந்து வந்து இறங்க இங்க முடியும். வராங்க இல்லையா. சோ அப்ப அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு அவங்களோட உருவம் வந்து நம்மள மாதிரியே இருக்கும் அப்படின்னு எப்படி நம்மளால கற்பனை பண்ண முடியும். ஸோ இட்ஸ் லேக் ஆஃப் இமேஜினேஷன். அது ஒரு குட்டி பூச்சியா கூட இருக்கலாம். ஆனா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டோபஸ் உருவத்துல இருக்கலாம், இல்ல ஒரு சும்மா கேஸ் மாதிரி ஒரு உருவத்துல கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆம், நம்ம வந்து ஆம், இந்த ஏலியன்ஸ் இப்போ வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம், அந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசும்போது, யூனிவர்ஸ் ஃபுல்லாவே, அதாவது நீங்க யூனிவர்ஸ்ல எந்த இடத்துக்கு போனீங்கனாலுமே லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் மாறவே மாறாது. இயற்பியல் விதிகள் அதே இயற்பியல் விதிகள் தான். இந்த நம்ம பூமிக்கு என்ன பொருந்துமோ அதே தான் வந்து யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா கேலக்சிஸ்க்குமே பொருந்தும். ஸோ அந்த இயற்பியல் விதிகளின் அடிப்படையில தான் நம்ம வந்து ஏலியன்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷனோ இல்ல பேச்சோ அப்படி அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். நமக்கும் தெரியும், நமக்கும் வந்து இந்த ஃபிளாஸ் ஆஃப் பிசிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம எப்படியாச்சும் ஒரு விதத்துல நம்ம புரிய வைக்கிறதன் மூலமா அந்த ஏலியன்ஸ்க்கு வந்து நம்மளும் ஒரு இன்டெலிஜென்ட் மீடியம் தான் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மனிதர்கள் வந்து தங்களை விட ஒரு வலிமையான மனிதர்கள் தங்களை விட எளிமையான மனிதர்களை எப்படி நடத்துறாங்க, அவங்களை எப்படி வந்து அவங்க அடிமைப்படுத்துறாங்க, அவங்களை என்னென்ன கொடுமைகளுக்கெல்லாம் ஆட்படுத்துறாங்க. நம்மலாம் வந்து ஒரே மனித இனத்துல இருந்தே இப்படி நம்ம பண்ணும்போது, ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏலியன் நம்ம கிட்ட வரும்போது நம்ம வந்து அவங்க கிட்ட புரிய வைக்கணும், நம்மள ஒரு இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் பீயிங் தான் அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறதுக்கு அந்த இயற்பியல் விதிகள், அதாவது சயின்ஸ் தான் பயன்படும். அது வந்து நமக்கு சயின்ஸ் தெரியும் அப்படின்றது நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி போய் நம்ம கையெல்லாம் கொடுத்துடக்கூடாது. கை கொடுக்கறது வந்து மனிதர்களுக்கு தான் ஹலோ சொல்றது. இப்போ என்ன பண்ணணும், அவர் என்ன சொல்றாருன்னா, நகைச்சுவையா என்ன சொல்றாருன்னா, ஒரு காயினோ இல்ல எதையோ எடுத்து அது மேல வீசுங்க, அது வந்து டமால்னு வெடிச்சதுன்னா அப்ப நம்ம வந்து கை கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த ஏலியன் வந்து ஆன்டி மேட்டரால செய்யப்பட்ட ஏலியனா கூட இருக்கலாம். ஸோ மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர் கொலைட் ஆகும்போது இட் வில் பி நத்திங் இல்லையா. ஸோ
இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் வந்து அதுல பேசிட்டே வரும்போது என்ன சொல்றாருன்னா, ஏன் இதெல்லாம் வந்து நான் வந்து அறிவியல் பூர்வமா நம்ம வந்து ஏன் அலசி ஆராயணும்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா அது வந்து நமக்கு தெரியல, நம்ம இனிமேதான் தெரிஞ்சுக்கணும், அதை வந்து கண்டுபிடிக்கணும். அது ஏலியன் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்றதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல வந்து பல விஷயங்கள் முக்கியமா சொல்றது என்னன்னா, எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த பறக்கும் தட்டுகள்ல இருந்தாலும் சரி, இல்ல அந்த அன்ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொல்ற அந்த ஏன் நம்ம அமெரிக்கன் நேவி இதுல கூட நம்ம காமிப்பாங்க இல்லையா, டிக்டாக் வீடியோன்னு ஒண்ணு காமிப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிரெய்னியா கிளியராகவே இருக்காது. இவ்வளோ அட்வான்ஸ்டு ஆப்பிள் ஃபோனு, அந்த ஃபோன், இந்த ஃபோன்லாம் வச்சு நம்ம அவ்வளோ சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறோம். இதை மட்டும் ஏன் எப்போவுமே கிரெயினியாக, அது என்னன்னே தெரியாத மாதிரியே ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியே வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நகைச்சுவையோட அந்த புத்தகத்தை சொல்லியிருக்கேன். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். ஸோ யூ ஹேவ் டு ரீட் இட் அண்ட் என்ஜாய் இட். ஆஸ் யூஷுவல் நீல் டிகிராஸ் டைசன் தெரியும் உங்களுக்கு. ஹீஸ் அ வெரி குட் ஸ்பீக்கர். ஹீஸ் அ வெரி குட் the way he expresses his ideas are very very good. So இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் நான் சொல்வேன். கண்டிப்பா தோழர், ஒரு அருமையான நூலை வந்து நீங்க இங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. எல்லாரும் நம்முடைய கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் கூட அதை கண்டிப்பா படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க இந்த ஏலியன் பத்தி சொல்லும்போது, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சக்திமான் ஒரு சீரியல் போடுவாங்க, அதுல ஒரு பார்ட் வரும் இந்த மாதிரி. அதுல அந்த ஏலியன் வந்து மனிதர்கள் மாதிரிதான் இருக்கும். எனக்கு இன்னும் அந்த உருவம் ஞாபகம் இருக்கு, ஏன்னா நம்ம பள்ளிதான் படிச்சிருப்போம் அப்போ. அது வந்து இந்த பழைய சீனர்கள், இம்பீரியல் சைனால ஒரு பகுதியினர் வந்து இங்க முன்னாடி எல்லாம் நீட்டா முடி வச்சிருப்பாங்கல்ல, பின்னல் போட்டு, அந்த மாதிரி வரும். ஆனா அது வந்து நம்மளுடைய மொழியை எப்படி பேசணும்னா, அதுதான் அதோட இது. நம்மள சுத்திடுச்சுன்னா நம்ம மொழி அதுக்கு வந்துரும். சுத்திடுச்சுன்னா நம்ம என்ன மொழி பேசுறோமோ அதோட பிரெயின்ல கனெக்ட் ஆகி பேசுன்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்ப யோசிச்சு பாக்குறேன், அத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு. இன்னொரு விஷயமும், நம்ம என்னைக்கோ ரொம்ப சின்ன வயசுல இந்த மாதிரி பார்த்த ஒரு டிராமா, ஒரு கதையை சொல்லும் போது நம்மளால மைண்ட் ரிலேட் பண்ணுது அப்படின்றது ஏலியன் பத்தி அப்படின்னு நினைக்க மாட்டோம். நம்மள அறியாம நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏலியன்ஸ் பத்தி இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க, இல்லன்னு சொல்றவங்க இருக்காங்க. அது இந்த பூமிக்கு வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த புத்தகமும் அதை ஒத்துக்குது. லைக் கண்டிப்பா வந்து இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் வந்து ஆல் ஓவர் த கேலக்சிஸ் இருப்பாங்க. லைக் யூனிவர்ஸ் இஸ் சோ பிக் இல்லையா. சோ பட் அவரோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க பாக்குறதெல்லாம் வந்து ஏலியன் கிடையாது, அது அவ்வளோ வந்து ஈஸியா வந்து உங்களால கேலக்சிஸ் இது பண்ணி போக முடியாது. ஸோ அந்த டெக்னாலஜி அவங்க கை கொண்டுட்டாங்கன்னா தென் we are going to be nothing in front of them அப்படின்ற அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த நூலை தொடர்ந்து அண்மையில நம்ம வந்து ஒரு புக் கிளப்ல வந்து ஒரு நூல் படிச்சோம் இல்லையா, ஆடம் கிராண்டோட திங்க் அகெயின் அப்படின்ற புக்கு. கிட்டத்தட்ட அந்த அறிவியல் மனப்பான்மை இருக்கணும்ன்ற மாதிரிதான் அந்த நூலோட ஒரு சாராம்சமும். ரீதிங்க் பண்ணணும். நீங்க எதையுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம், இல்ல ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு தடங்கள் வருது, இல்ல அது சரியா போகலன்னா நம்ம அதையே வந்து நம்பிக்கிட்டு இருக்காம நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றத நாம கவனிக்கணும். அதுக்கு அவர் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாரு. ஆப்பிள் போன்ல இருக்கிறவங்க வந்து அதை எப்படி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட் போனா கொண்டு வந்தாங்க, பிளாக்பெரி வரும்போது அது ஏன் வந்து அது ஆகல அப்படின்ற விஷயம். ஏன்னா யூ ஹேவ் டு ரீதிங்க் அப்படின்ற இதுல வந்து அது நிறைய டெக்னாலஜி ஓரியன்டாவும் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம மக்கள்ல வந்து 3 விதமா திங்க் பண்றவங்க தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஒண்ணு ப்ரீச்சர், நான் சொல்றதெல்லாம் கேளு அப்படின்ற பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க. இன்னொன்னு வந்து ப்ராசிக்யூட்டர், அதாவது ஒருத்தர் வந்து ஆர்குமெண்ட் மோட்லயே இருந்து எல்லாமே நீ சொல்றது தப்பு அப்படின்னு போற மோடு. இன்னொரு மோடு வந்து பாலிட்டிஷியன் மோடு, எல்லாருமே ஒரு கன்வின்சிங்கா பேசி இது பண்றது. ஆனா நம்ம இந்த 3 வகையில தான் பெரும்பான்மையான மனிதர்கள் வரும். இதை தாண்டி சயின்டிபிக் இதுக்குள்ள இருக்கணும். நம்ம எப்பவுமே நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வாழ்க்கையில எடுத்து ரீதிங்க் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றது அது உண்மைக்கே வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பாடம் நான் நினைக்கிறேன். நீங்க சும்மா நம்ம பெரிய இந்த மாதிரி சயின்டிபிக் விஷயங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில எடுக்கிற தனிப்பட்ட முடிவுகளுக்கு கூட
படிச்சிருப்போம். அன்னைக்கு இந்த முடிவு தான் சரி, இத படிக்கலாம் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு அதுல ஒரு தொய்வு இருக்கலாம். இல்ல நான் அன்னைக்கு அத படிச்சேன், அதுல தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறத விட, இல்ல நம்ம கொஞ்சம் மாறி தான் பார்ப்போமே அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இத பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வண்ணதாசனுடைய ஒரு கவிதை கூட கண்ணில் பட்டுது. அது வந்து கிட்டத்தட்ட நம்ம பேசுறதுக்கு அதுவுமே ஒத்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்ந்ததை காட்டிலும் வாழ வேண்டியது அதிகம் இருப்பதாகவும், பெற்றதை விட இழந்து விட்டது அநேகம் என்றும் நான் நினைத்ததில்லை. அதாவது நான் இன்னும் வாழ வேண்டிய காலம் அதிகமா இருக்கு. அதனால நான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எதெல்லாம் இழந்திருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதை பத்தி நான் அதிகமா கவலைப்படுறது இல்லை. ஏன்னா நான் வாழ வேண்டிய காலம் இருக்கு. ஐ மேக் இட் அப்படின்ற ஒரு வாழ்ந்ததை காட்டிலும் வாழ வேண்டியது அதிகம் இருப்பதாகவும், பெற்றதை விட இழந்து விட்டது அநேகம் என்று நான் நினைத்ததில்லை. ஆனால் எழுதி முடிக்கிற ஒவ்வொரு சமயமும் எழுதியதை காட்டிலும் எழுத வேண்டியது அதிகமாக இருப்பது போல சமீபத்தில் தோன்றுகிறது. நேற்று புரிந்ததை விட இன்று வாழ்வையும், நேற்று எழுதியதை விட இன்று மனிதர்களையும் சரியாக புரியவும் எழுதவும் முடிகிறது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரீதிங்க்ன்றதை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் பொழுது, ஒரு அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், வாழ்க்கையோட நமக்கு வயசு முதிர்வு வருகின்ற பொழுது, முதுமை வேற முதிர்ச்சி வேற இல்லையா? முதுமை வந்து எல்லாருக்குமே வரும். ஆனா முதிர்ச்சி முதுமையில தான் வரணும்ன்றது கிடையாது. சில நேரத்துல ஒரு ரொம்ப இளமையானவர்கள் கூட அறிவு முதிர்ச்சியோட இருப்பாங்க. இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, ரீதிங்க் மட்டும் இல்ல, அன்லேர்ன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அந்த அன்லேர்ன், அதாவது ஏற்கனவே கற்றதை வந்து மறத்தல் அப்படிங்கிறது வந்து சில சமயம் ரொம்ப முக்கியம் கூட. அது இல்லைன்னா அதை பிடிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளால வந்து ரீதிங்க் பண்ண முடியாது இல்லையா? சோ அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேசின நூல்கள் குறித்து கண்டிப்பா நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நாம மற்றொரு நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.